சீமான் பேசினதை கேட்கலங்க. எனக்கு நீங்க சொன்னது வந்து அவர் பேச்சை நான் கேட்டிருந்தேன்னா நான் அதுக்கு கருத்து சொல்ல முடியும். மாநாடு மதவாத மாநாடு, மக்களை பிளவுபடுத்துகிற மாநாடு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை எப்படி அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அப்புறமேட்டு விசிக உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க. இல்லங்க, என்னங்க அவங்க கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்ல. ஆனா மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்தினா அதுல அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா? இது மாமியார் உடைச்சா அது மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையா? இது வெறும் இன்னும் சொல்ல போனா பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளா தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா அந்த மாநாடும் சிறப்பா நடந்தது. பட் இந்த மாதிரி ஒரு மக்களுடைய ஒரு பேரெழுச்சியான ஒரு விழாவாக இன்னைக்கு நடக்குது. அதை நீங்க பாத்திருப்பீங்க வர வழியில. ரோடெல்லாம் கும்பமேளாவுக்கு நான் போனேன். கும்பமேளாவுக்கு போனேன் நான் மதுரையிலேயே அழகர் ஆற்றில் இறங்கும் போது நான் இங்கதான் இருந்தேன். அதுக்கும் நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு அரசு எடுத்து நடத்தும் விழா. ஆனா இது அரசு விழா இல்ல, மக்களாக திரண்டு வரக்கூடிய விழா. அப்படி ஒரு கூட்டம் பார்க்கும்போது பெருமையா இருக்கு. அதுவே உங்க கேள்விக்கான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல யாரும் அரசியல்வாதிகள் ரோட்ல நின்றுட்டு இல்ல. அத்தனை பேருமே பக்தர்களும் பொதுமக்களும் தான் வந்துட்டு இருக்காங்க. எஸ், முருகன் மேல பாசமும் முருகனை நேசிக்க கூடியவர்களும் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அண்டை மாநிலத்திலிருந்து பவன் கல்யாண் அவர்கள் வராருன்னா அவர் இங்க ஒரு கட்சி தலைவரா வரல, அவர் முருக பக்தரா